வணக்கம். நான் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 மணிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார், சூரியனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார். இவர்களுடன் சனி பகவான் தன் சொந்த ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடத்தின் அதிபதியே ஆட்சியாகிறார். இங்கிருந்து சனி பகவான் 2020 முதல் 2023 வரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மகர ராசியில் அமர்ந்து கர்ம வினைகளை தீர்த்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் வழங்குவார். 10ஆம் இடத்தில் ஆட்சிநாதனாகும் சனி பகவான் அங்கிருந்து பல நல்ல சஞ்சார பலன்களையும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சனி பார்வையால் பல நல்ல பலன்களையும் தருவார். சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் சனி பகவான் வழங்குவார். இந்த 2020 முதல் 2023 வரை நடைபெறும் சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 வருட சனி பெயர்ச்சியை முழுமையாக பூர்த்தி செய்து மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பெயர்ச்சி முதல் பெறப்போகிறார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறுவார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பாத சனியால் நல்ல காலம் பிறக்கும். மற்றும் கும்ப ராசிக்கு 7.5 சனி தொடக்கும். மகர ராசிக்கு ஜென்ம சனி தொடக்கும். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் ராசிநாதன் என்பதால் கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும், கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனி வருவதால் நற்பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்துவார், நல்வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த சனி பெயர்ச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய தசா புத்தியையும் பொறுத்து இந்த சனி பெயர்ச்சிக்கு கூறப்படும் பலன்களில் சிறிது மாறுபடலாம். இப்பொழுது கூறப்படும் பலன்கள் எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். தெளிவான வாக்கு வல்லமை உடையவர்கள், நல் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள், நேர்மையை விரும்பும் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பெயர்ச்சியாகிறார். இதனால் கடந்த 2.5 வருடமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியால் சஞ்சார பலனையும் அங்கிருந்து 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வையால் பார்வை பலன்களையும் வழங்குவார். சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியை கலந்திர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் அனைவரிடத்திலும் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை. மற்றும் சனி பகவான் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசியை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் வரும், லாபம் அதிகரிக்கும். சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான துலாம் ராசியை தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால்
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் கொடுத்து 80% நன்மைகளை வழங்குவார். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்கள் கைகளில் குத்தாட்டம் போடும். இதனால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சனி பகவான் சஞ்சரிக்கும் முதல் வருடம் அர்த்தாஷ்டம சனியில் இருந்து விடிவு பெற்று அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும். நிம்மதி அதிகரிக்கும். சனி பகவான் சஞ்சரிக்கும் 2ஆம் வருடம் வாழ்வில் மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். யோகங்கள் அதிகரிக்கும் காலகட்டம். இதேபோல் சனி பகவான் சஞ்சரிக்கும் 3ஆம் வருடம் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல கடன்கள் ஏற்படும். கடன்கள் சரியான முதலீடாக மாறும். மனதில் புது மனிதனாக உணருவீர்கள். உங்கள் எண்ணத்தில் மாற்றம் ஏற்படும். உங்கள் செயலில் வேகம் அதிகரிக்கும். எந்த காரியத்திலும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேச்சில் சாமர்த்தியம் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பேச்சாலும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும். நட்பு பலப்படும். பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் தேவைக்கு நண்பர்களின் கரங்கள் உங்கள் கரத்திற்கு வலு சேர்க்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். பிள்ளைகள் நல்ல நிலைக்கு செல்வார்கள். பிள்ளைகளால் மதிப்பு ஏற்படும். ஆனந்தத்தில் பிள்ளைகளை கட்டி அணைப்பீர்கள். இதுநாள் வரை குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கலையும். குடும்பத்தில் அனைவரும் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள் எண்ணத்திற்கு துணை நிற்பார்கள். அதேபோல் சகோதர உறவு பலப்படும். அவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களது துணையின் வழியில் நன்மைகள் ஏற்படும். துணையால் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் நிலையை அறிந்து துணையை பாசத்தில் கட்டி அணைப்பீர்கள். புது விஷயங்களை கற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதையும் தன்னம்பிக்கையுடன் முழு மூச்சாக செயல்பட்டு அதை கற்று அதில் வெற்றி பெறுவீர்கள். இதுநாள் வரை உங்கள் தாயாரின் உடல்நிலையில் உங்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கும். இனி வருத்தம் நீங்கும். உங்கள் அம்மாவின் உடல்நிலை முற்றிலும் குணமடையும். பாசத்தில் அம்மாவை கட்டி அணைத்து மகிழ்வீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் முன்னோர்களின் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் விருப்பப்படி உங்களை வந்தடையும். பூர்வீக சொத்தால் உங்கள் மதிப்பும் சமுதாயத்தில் உயரும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுக்கும். பயணங்கள் ஏற்படும். பயணத்தால் ஆதாயம் அதிகரிக்கும். பயணத்தால் ஆதாயம் இருப்பதால் பார்ப்பவரிடமெல்லாம் பயண கட்டுரை வாசிப்பீர்கள். உங்கள் உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கு மீறிய அதிக வருமானம் வரும். அதனால் எதையும் தள்ளி போடாதீர்கள். நன்றாக ஆராய்ந்து முயற்சியை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பணமும் சொத்துக்களும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு எங்கும் உயரும். இதுநாள் வரை உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திய எதிரிகள் மறைந்து போவார்கள். எதிரிகள் இல்லாத வாழ்வில் ராஜநடை போடுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பார்வையால் முன்னேற்றத்திற்கான கடன்கள் ஏற்பட்டாலும் 5ஆம் இடத்தில் வரும் சனியால் கடன்கள் அடையும். கவலை வேண்டாம். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இடமாற்றம் சந்தோஷத்தை தரும் மாற்றமாகவே இருக்கும். சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான துலாம் ராசியை பார்ப்பதால் வருமானம் உயரும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் என்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். உங்கள் விருப்பம் போல் திருமணம் இனிதே நடைபெறும். இருமனம் இணைந்து இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். மழலையின் அழுகுரலும் கால் கொலுசு சத்தமும் உங்கள் வீட்டில் கேட்கும்.
குழந்தையின் வரவால் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் குழந்தையின் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். அன்றாட பணியை சிறப்பாய் செய்து முடிக்க உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் கன்னி ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுடைய மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உயர் படிப்பு உங்கள் எண்ணப்படி நடைபெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்களுக்கு வெளிநாடு வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் மாற்றமோ, வேலையில் பதவி உயர்வோ, வேலையில் ஊதிய உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நல்ல காலம் கனிந்து வந்துள்ளது. உங்கள் வாழ்வு நல்ல நிலைக்கு மாறும். மொத்தத்தில் 80% நன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சியால் நடைபெறும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.